வணக்கம் நண்பர்களே. நான் காசி போயிட்டு வந்தேன். ஸோ காசியில் நான் கற்றதும் பெற்றதும் உங்கள் பார்வைக்கு திரிவேணி சங்கமம் தீர்த்தம், நம்ம கங்கை அன்னையோட தீர்த்தம், திரிவேணி சங்கமத்தோட தீர்த்தம், லாஸ்ட்டு நம்ம காசி தமிழ் சங்கமம் 4.0 அந்த அமைப்பினால் கொடுக்கப்பட்ட ஃப்ளாஸ்க்கு. இது வந்து நம்ம ஆந்திராவில் வாங்கின 2 பொம்மை, ரயில் பயணத்தில் வாங்கினது. அண்ட் தென் இது வந்து நம்ம நீலகிரி மலை மக்கள் தோடாஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கைவண்ணத்தில் உருவான ஒரு கைப்பை, அழகிய கைப்பை. காசி விசாலாட்சி அன்னையோட பிரசாதம், அன்னபூர்ணியோட பிரசாதம். அண்ட் தென் இது வந்து ரயில் பயணத்தில் வாங்கின மணி. அண்ட் தென் சாரநாத்தில் இருக்கக்கூடிய அசோக ஸ்தூபி இருக்குது இல்லைங்களா, சாரநாத் ஸ்தூபி, அங்கே வாங்கின நம்ம இந்திய தேசிய சின்னத்தோட மாதிரி வடிவம். அங்கே புத்தர் அந்த ஸ்தூபியில் வாங்கின புத்தர் சிலை. அண்ட் தென் இது வந்து நம்ம காசி தமிழ் சங்கமம் நினைவு பரிசாக கொடுத்தது. அண்ட் தென் காசி காண்டம், இது வந்து நம்ம காசியை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய தொகுப்பு இதில் இருக்குது. இது வந்து நம்ம காசி தமிழ் சங்கமம் கொடுத்த நிகழ்ச்சி நிரல். அண்ட் தென் இது காசியும் தமிழும் ஆங்கிலமான சில சொற்கள், இனிய சொற்கள்லாம் இதில் அழகாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பயணிக்கும் போது நமக்கு கொடுக்குறாங்க. அண்ட் தென் இது வந்து நம்ம காசியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு பிரயாக்ராஜ் மகா கும்பமேளா நடக்குது இல்லையா, அதை பற்றின ஒரு தீர்த்ராஜ் பிரயாக்ராஜோட தொகுப்பு. அண்ட் தென் இது வந்து காசி விஸ்வநாதர் அவருடைய கோபுர தரிசனம் உங்களுக்காக. அண்ட் தென் இது வந்து புத்த பிட்சுகள் பயன்படுத்தக்கூடிய மெடிடேஷன் பவுல், இதுவும் நம்ம வந்து சாரநாத்தில் வாங்கின ஒரு நினைவு. அண்ட் தென் இதெல்லாம் வந்து ஸ்படிக மாலைகள், காசி கயிறு, அந்த மாதிரியான பொருட்கள் இதில் இருக்குது. இது என்னுடைய ஐடி கார்டு. அண்ட் தென் இது எங்களோட வீட்டு குழந்தைங்களுக்காக வாங்கினது, தங்கச்சி பிள்ளைங்களுக்காக. அண்ட் தென் இது வந்து காசியோட ஒரு உணவுப் பொருள், சாக்லேட் மாதிரி இருக்குது, பட் இதில் நிறைய நம்ம பாதாம், முந்திரி, திராட்சை அந்த மாதிரியான விஷயங்கள் தான் போட்டிருக்கு. அண்ட் தென் மகாராஷ்டிராவுடைய நம்ம ஊரில் சேலத்தில் எப்படி மாங்காய் அதிக விளைச்சலோ அந்த மாதிரி மகாராஷ்டிராவில் இந்த ஆரஞ்சு வந்து இது வந்து ஒரு A கிரேடு சம்மந்தப்பட்ட ஒரு அது. அண்ட் தென் இது வந்து கங்கை நதியில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம கையில் அணிஞ்சிக்கக்கூடிய பொருட்கள். அண்ட் தென் இந்த இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. நம்ம வந்து பிளாஸ்டிக்கை ஒழிக்கணும்னு சொல்லிகிட்டு இருக்கோம், பட் இன்னமும் அதுக்கான முயற்சி எடுக்கலாம். ஆனால் நார்த் இந்தியா ஃபுல்லாகவே எல்லா டீ கடையிலையும் அவங்க கொடுக்குற தேநீர் வந்து இதில் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதோட ஞாபகார்த்தமாக நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அண்ட் தென் இது வந்து குலாபி மீனாக்காரி அப்படிங்கிற ஒரு காசியில் இருக்கக்கூடிய ஒரு, அவங்க வந்து ஆக்சுவலாக வெண்கலத்தில் வந்து தங்கம் வெள்ளிங்கிற பொருளில் வந்துட்டு இந்த மாதிரியான டிராயிங்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதோட மாதிரியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள். அண்ட் தென் காசி தமிழ் சங்கமம் கொடுத்த டெலிகேட் அப்படிங்கிற ஒரு நேம் பேஜ், கீ செயின். அண்ட் தென் ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு மோதிரம். ஸோ இது வந்து அவங்க ஆரம்பத்தில் வரவேற்க கொடுத்த ஒரு ஸ்வீட். அண்ட் தென் இது வந்து ஆம்லா நெல்லிக்காய் இருக்கு இல்லைங்களா, அதில் உருவான ஒரு லட்டு. அண்ட் தென் இது வந்து அதிலே உருவான ஒரு காரம், ஊறுகாய். அண்ட் தென் ஆன்சியன் காலம் முதல் ஏஐ காலம் வரை காசி எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஒரு அட்டைப்பட தொகுப்பாக போட்டிருக்காங்க, பட் இது வந்து ஒரு நாட்குறிப்பு தான். அண்ட் தென் இது வந்துட்டு ஒரு நம்ம காசி சங்கராச்சாரிய பெரியவர் இருக்கார் இல்லையா, மகா பெரியவர், அவருடைய மடத்துக்கு போனப்போ கொடுக்கப்பட்ட ஒரு குறிப்பேடு. அண்ட் தென் இது வந்து காசி தமிழ் சங்கமம் கொடுத்த ஒரு கைப்பை. இந்த கைப்பையில் வந்து கண்ணுக்கான தூங்கும்போது ரயில் பயணத்தில் தூங்குறதுக்கானது கண்ணுக்கு கட்டிக்கிட்டு. அண்ட் தென் நெக் பில்லோன்னு சொல்லுவாங்க, நெக் பில்லோ, அதாவது ட்ரெயினில் உட்காந்துட்டு தூங்கிட்டு இருக்கும்போது கழுத்தில் போட்டுக்கிறதுக்கு. அதாவது அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருந்ததுங்கிறத நான் சொல்ல வரேன். இதெல்லாம் எனக்கு கொடுத்தாங்கன்னு சொல்ல வரல. அவங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னா, நம்மளுடைய சின்ன சின்ன விஷயத்த கூட அவங்க ரொம்ப அக்கறை எடுத்து சிரத்தையாக பண்ணியிருக்காங்க. அதாவது குளிரில் வந்து காது அடைச்சிக்கும், இல்லை நம்ம காதுக்கு பஞ்சு வச்சுப்போம் இல்லையா, அதுக்காக கூட ஒரு சில பொருள்லாம் கொடுத்தாங்க. அது
இங்கே எங்கேயோ வச்சேன் இருக்கும், நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. அண்ட் தென் நம்ம இளம்பிள்ளை சேரீ மாதிரி பனாரஸில் உருவாகக்கூடிய பனாரஸ் பட்டு, இது 2 சேரீ. அண்ட் தென் இது வந்துட்டு காசி தமிழ்ச்சங்கம் சார்பாக கொடுக்கப்பட்ட டிஷர்ட் ஒன்று. இது வந்து எல்லா கோவில்லையும், வடநாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோவில்லையும் ஒரு பிரசாதமாகவும் அவங்களுடைய பாரம்பரிய பறைசாற்றும் விதமாக கொடுக்கப்படக்கூடிய தோல் துண்டுகள், தோலில் போட்டுக்கிறது. அண்ட் தென் இது ஒரு ட்ரெயினில் வாங்கின பொருட்கள். இது வந்து கொடை. ஸோ இது ஒரு இந்த கைப்பையில் வந்துட்டு ஒரு கொடை, ஒரு ஃப்ளாஸ்க்கு, அண்டு டைரி, பேனா, கீ செயின், இந்த மாதிரியான விஷயமெல்லாம் இந்த பையில் போட்டு நமக்கு ஆரம்பத்திலே கொடுத்துட்றாங்க. ஸோ இதில் தான் வந்து அந்த சின்ன சின்ன பொருள், அதாவது ஒரு பிரயாணிக்கு எது தேவையோ, அத்தியாவசிய தேவையோ, அது வந்து காதில் சொருகிற அந்த கார்க்கு முதற்கொண்டு நமக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க நம்ம மத்திய அரசாங்கம். அண்ட் தென் இது வந்து பிரதமர் கோட்டு, மோடி கோட்டுன்னு சொல்லி நம்ம மக்கள் எல்லோரும் ரொம்ப விரும்பி அடித்து பிடிச்சி வாங்கினாங்க. ஆனால் விலை வந்து நம்ம ஊர் தையக்கூலி விலையை விட ரொம்ப கம்மி. ஒர்த்து நல்லா இருந்தது. உள்ளே ஒரு துணி, வெளியே ஒரு துணி. இது வந்து டபுள் சைடு, இந்த பக்கமாகவும் ஒரு கோட் போட்டுக்கலாம், இந்த பக்கமாகவும் ஒரு கோட் போட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு அமைப்போடு கொடுக்கப்பட்டது. இது நம்ம அயோத்தி ராமர் கோவிலில் கொடுக்கப்பட்ட ஒரு பிரசாதம், அதே போல் ஒரு துண்டு. ஸோ இது எல்லாம் தான் நான் காசியில் கற்றதும் பெற்றதுமான பொருட்கள். இது வந்து நம்ம தங்கியிருந்த விடுதியில் ஒரு ஏ கிளாஸ் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா, ரொம்ப மேல்தட்டு மக்கள், அவங்க என்ன பயன்படுத்துவாங்களோ அவங்களுக்கு கொடுத்த ஒரு ஷோயர் கேப்பு, சேவிங் செட்டு, டூத் பேஸ்ட், டென்டல் கிட்டு, சீப்பு, ஷாம்பு, அந்த மாதிரி எதெல்லாம் ஒரு மேல்தட்டு மக்கள் பயன்படுத்துவாங்களோ, அது மேல்தட்டு மக்கள்னு சொல்ல முடியாது. அதாவது என்ன நான் இங்கே உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன்னா, மத்திய அரசாங்கம் ஒரு வேலையை செய்கிறாங்க அப்படின்னா அது வந்து நம்ம தமிழ் சமூகத்துக்கு அவங்க எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இவ்வளவு பொருட்களை வந்து நமக்கு, இது ஆக்சுவலாக இதில் நான் பாதி காசு போட்டு வாங்கினா மீதி வந்து அவங்க ஃப்ரீயாக கொடுத்தது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு நல்ல வாய்ப்பு வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்து, என்ன கடவுளின் குழந்தையை என்ன தேர்வு செய்து இந்த ஒரு பயணத்தை ரொம்ப சிறப்பாக நடத்தி கொடுத்த நமது நாட்டு பிரதமர் அவர்களுக்கும் உத்தரப்பிரதேசத்துடைய முதல்வர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாத்த விட முக்கியம், என்னுடன் பயணித்த திருநாவுக்கரசு ஐயா சொன்னது போல், அவனின் திருவருள் இல்லாமல் எதுவும் நடக்காது. அந்த மாதிரி அவருடைய திருவருளை பெற்று அவருடைய தாள் வணங்கி மிகச்சிறப்பாக வீடு வந்து சேர்ந்த மகாதேவ் காசி விஸ்வநாதர் அவர்களுக்கும் விசாலாட்சி அம்மையாருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நண்பர்களே.